Hi, dear students. Next, we are going to see the next chapter, chapter 26 Export and Import Procedures. Export Trade. Exports have attained greater importance in the contemporary world. It has emerged as one of the vital indicators of a nation social, economical, and political growth. No country in the world can proceed all the goods and service it required. They have to inevitably buy and sell from one another. Therefore, countries have to engage in international trade. Export and import represent two sides of the same coin of international trade. In other words, the countries have to buy the goods which are either not available or not adequately available in home country and sell the surplus goods and services produced by it to other countries which need them at most. In short, each and every country has to export surplus goods and import the deficit goods. In this process, it earns precious foreign exchange and use the foreign exchange thus earned for import goods which cannot be produced or adequately produced in the home country. இன்றைய இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இந்த ஏற்றுமதி அப்படின்றது, அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவத்தை அடைஞ்சிருக்கு. ஒரு நாட்டோட சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சியில் மிக முக்கிய குறியீடாக இந்த ஏற்றுமதி வணிகம் இருக்குது, அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது. எந்த ஒரு நாடும் தனக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களாவே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டிலையும் பொருட்களை வாங்குதல் விற்றல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்குது. எனவே இந்த அனைத்து நாடுகளும் இந்த எம்என்சி அப்படின்றதில் ஈடுபட வேண்டிய இருக்குது. இந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த பன்னாட்டு வணிகம் என்ன நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்குது. எப்படி இருக்குது? நாணயத்துக்கு இரண்டு பக்கங்களாக இருக்குது. இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாடும் தன்னக்கிட்ட இருக்கக்கூடிய உபரியாக இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதும், அப்படி ஏற்றுமதி செய்கிறது மூலமாக பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை இறக்குமதி செய்கிறதும் நடைமுறையில் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் ஈடுபடும் போது இந்த அந்நிய செலாவணியை பயன்படுத்தி தன்னால் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை என்ன பண்ணிக்குது? இம்போர்ட் செய்து கொள்ள முடியுது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, பங்களாதேஷ், சவுத் கொரியா அண்ட் so on requires sustainable amount of foreign exchange in order to acquire machineries, equipment, raw materials, petroleum products, mineral resources, technical know-how, managerial talent, and so on. For their faster economic development, Government of India has initiated several steps to encourage exports. It has been promoting export by providing cash incentives, tax incentives, and reliefs, institutional support, concessional interest rate, infrastructural assistance, loan assistance, tax exemptions, tax holidays, and transport concessions, etc. Trade delegations are sent abroad to explore export potential for various products and services in various countries across the world. Bilateral trade agreements are entered into with foreign countries which offer bright prospects for export.
Besides, trade fair and exhibitions to are organized for promoting international business. The government of India has set up several institutions for the purpose of promoting export. இந்த இந்தியா பங்களாதேஷ் தென்கொரியா போன்ற வளரும் நாடுகள் தங்களுக்கு தேவையான மெஷினரிஸோ அந்த டூல்ஸ் அதாவது கருவிகள் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த கனிம வளங்கள் தொழில்நுட்பம் போன்றவற்றை என்ன பண்ணுறது இறக்குமதி செய்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து அந்நிய செலாவணியை அதிகம் தேவைப்படுது. இந்த இந்திய அரசு ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. என்ன பண்ணுது? ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு அதாவது எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. அந்த ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இந்த ரொக்க சலுகை வரி சலுகை நிறுவனங்களின் உதவி சலுகை அடிப்படையிலான வட்டி வீதம் கட்டமைப்பு வசதி கடன் உதவி வரி விலக்கு போன்ற வசதிகளை வழங்குது. இந்திய அரசு ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு வகையான நிறுவனங்களை உருவாக்கியுள்ளது. ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பல்வேறு வகையான நிறுவனங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ப்ரமோட்டிங் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இன் இந்தியா. இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். Department of Commerce. Formulation of policies for promotion of international business and establishment of commercial relations with other countries. Initiating export promotion measures, developing and regulating of export-oriented units. Department of Commerce. வணிகத்துறையில் என்ன மாதிரி இருக்குது, அதனுடைய நோக்கம் என்ன, இது பிற நாடுகளோட சர்வதேச வர்த்தகம் மற்றும் வணிக உறவுகளை மேம்படுத்துவதற்கு இந்த கொள்கைகளை உருவாக்குறது, ஏற்றுமதி மேம்பாடு நடவடிக்கைகளை தொடங்குறது, ஏற்றுமதி சார்ந்த யூனிட்ஸை உருவாக்கக்கூடியது மற்றும் அதனை ஒழுங்கு செய்யக்கூடியதா இதுதான் இதனுடைய ஒர்க். த நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், ஏற்றுமதி வளர்ச்சி குழு. ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்டன் எக்ஸ்போர்ட் கமோடிட்டிஸ், இந்த குறிப்பிட்ட ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுடைய ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாடு செய்யக்கூடியதாக இருக்குது. த நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், ஏற்றுமதி ஆய்வு குழு. இன்ஸ்பெக்ஷன்னா ஆய்வு. டெவலப்பிங் எக்ஸ்போர்ட் ட்ரேட் த்ரூ குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ப்ரீ-ஷிப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன், இந்த தரமான கட்டுப்பாட்டு மற்றும் ஏற்றுமதிக்கு ஏற்கனவே அதாவது முன்னமே ஆய்வு மூலமாக ஏற்றுமதி வணிகத்தை மேம்பாடு செய்திருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அயல்நாட்டு வணிகத்திற்கான இந்திய நிறுவனம். ப்ரொவைடிங் training to people involved in international business and conducting research in the area of international business. இந்த பன்னாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பயிற்சி அளித்து அந்த பன்னாட்டு வணிகத்துடைய பிரிவுகளை ஆய்வுகளை நடத்துது. த நெக்ஸ்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கிங், பன்னாட்டு கட்டுமத்திற்கு இந்திய அரசு நிறுவனம். Training and the art of packaging and testing, இந்த ட்ரைனிங் எதுக்கு கொடுக்குறாங்க? பேக்கேஜுக்கும் டெஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. த நெக்ஸ்ட்டு, கமோடிட்டி போர்டு, சரக்குகள் வாரியம். ப்ரமோட்டிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கமோடிட்டிஸ் அண்ட் த எக்ஸ்போர்ட், இந்த பாரம்பரிய மிக்க பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஊக்குவிக்கக்கூடியது. த நெக்ஸ்ட், இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன், இந்திய வணிக மேம்பாட்டு நிறுவனம். ஆர்கனைசிங்
trade fair and exhibition and developing export of new item and providing updated commercial and business information. இந்த வர்த்தக கண்காட்சிகளை நடத்துறது மற்றும் புதிய பொருட்களை ஏற்றுமதி செய்து அதை ஊக்குவிக்கிறது மற்றும் அதனுடைய மேம்படுத்தப்பட்ட பிஸ்னஸை மற்றும் வியாபார தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், மாநில வணிக கழகம். ப்ரமோட்டிங் ட்ரேட் அமங் டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் ஆஃப் வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிஸ்னஸ் கூட்டாளிகளை நாடுகளுக்கிடையே இந்த வர்த்தகத்தை ட்ரேடை மேம்படுத்துது. The next one, metals and minerals trading corporation, உலோகங்கள் மற்றும் கனிம வர்த்தக கழகம். Handling export of primary products like coal, iron ore, manufactured agro and industrial products, agricultural fertilizers and so on. இந்த நிலக்கரி, இரும்பு, தாது அது உற்பத்தி, வேளாண்மை மற்றும் தொழில்துறை உற்பத்தி, விவசாய உரங்கள் போன்ற முதன்மை பொருட்களை ஏற்றுமதிகளை கையாளக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்போர்ட் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், ப்ரொவைடிங் எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் சப்போர்ட் டு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இந்த ஏற்றுமதி மற்றும் கடன் பொறுப்புறுதி கழகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு, அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் கடன் காப்பீடு வழங்கக்கூடியது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கடன் காப்பீடு வழங்கக்கூடியதாக இருக்குது. கடனுக்கு கிரெடிட் இன்சூரன்ஸ் வழங்குறதா இருக்குது. These are all the institute for promoting international business in India. Then next one, Export and Import Bank, Exim Bank in short form. Export and Import Bank, which is one of the specialized financial institution wholly owned by Government of India, was set up in the year 1982 for financing facilities and promoting foreign trade of India. The main objective of Exim Bank is to coordinate the various activities of institution and bank engaged in financing foreign trade. இந்த இறக்குமதி வங்கியை நிறுவியது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்றுமதியை துணை புரியக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுக்கு செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிம் பேங்க். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிம் பேங்க் ஆர் listed below. First one, it provides direct financial assistance to exporters of plant, machinery and related service. அதாவது டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட், மிஷினரி அண்டு ரிலேட்டட் சர்வீஸ். அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக வழங்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, இட் அண்டர் ரைட்ஸ் த ஷேர்ஸ், debentures and bonds of the companies engaged in exports. ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் பங்குகள், கடன் பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள் ஆகியவற்றை ஒப்புறுதி அளிக்குது. The next, it provides re-discount facility in respect of export bills for a period not exceeding 90 days against short-term export bill discount by commercial bank. இந்த வணிக வங்கியால் தள்ளுபடி செய்யப்பட்ட குறுகிய கால ஏற்றுமதி உண்டியல்களை 90 நாட்களுக்குள் மிகாமல்
மறு தள்ளுபடி செய்து அந்த கடனை வழங்குது. அதிகபட்சம் எத்தனை 3 மந்த், அதுக்கு மேலே போகாமல் அதை என்ன பண்ணுது, தள்ளுபடி செஞ்சு அதை உடன் கடன் வழங்குது. The next one, it gives overseas buyer credit to foreign exporters for the import of Indian capital goods which are used for manufacturing export products. இந்த அயல்நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த கடனுதவி செய்து இந்திய மூலதன பொருட்களை வாங்க வழிவகை செய்யுது. தென் நெக்ஸ்ட்டு 8, ஃபினான்ஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு நிதி உதவி அளிக்குது. த நெக்ஸ்ட்டு, இட் கலெக்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் மார்க்கெட் அண்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபாரின் ட்ரேட் தோஸ் என்கேஜ்டு இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இது சர்வதேச வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வெளிநாட்டு வணிகம் பற்றிய சந்தை மற்றும் கடன் தகவல்களை சேகரித்து வழங்குது. These are all the main functions of Exim Bank. Then next one, role of commercial bank in international business. இந்த பன்னாட்டு வணிகத்தில் வணிக வங்கிகளுடைய பங்கு. Commercial bank provides financial assistance in 2 ways, namely pre-shipment financial assistance and post-shipment financial assistance. இந்த வணிக வங்கிகள் 2 வழி கடனுதவி செய்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்றுமதி முந்தைய நிதியுதவி, ஏற்றுமதிக்கு பிந்தைய நிதி உதவி. ஃபஸ்ட்டு pre-shipment financial assistance. This is the type of assistance given to enable exporters to purchase raw materials, process them and create finished goods for the purpose of export. This credit is given on the basis of exports order and letter of credit open in favor of overseas buyer. ஏற்றுமதியாளருக்கு முந்தைய நிதி உதவி, ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வகையான நிதி உதவி இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அந்த மூலப்பொருட்களை வாங்கி முடிவுற்ற பொருட்களாக உருவாக்கி அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு வழங்கப்படுது. இந்த வகையான கடன் இந்த எக்ஸ்போர்ட் ஆணைகள் மற்றும் அதனுடைய கடன் கடித அடிப்படையில் அளிக்குது. அந்த கிரெடிட் ஓப்பன்டு ஃபார் ஃபேவர் ஆஃப் ஓவர்சீஸ் பையர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஏற்றுமதிக்கு பிந்தைய நிதி உதவி. The post-shipment financial assistance is an assistance granted in the form of advance on the basis of bills of exchange and shipping documents drawn under letter of credit. This type of export finance is granted right from the date of shipment of the goods to date of realization collection of export proceeding for the purpose meeting capital need, paying insurance charges, ECG, premium, commission and brokerage to again agent export promotion expenses and so on and so forth. இந்த வகையான நிதி உதவி மாற்றுச்சீட்டு, கப்பல் ஆவணம் இந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட கடன் கடித ஆகியவற்றை அடிப்படையில் இந்த சரக்குகளை ஏற்றிய நாளிலிருந்து அதை ஏற்றுமதி தொகை பெறும் வரைக்கும் அந்த மூலதன தேவைக்கு, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் தேவைக்கு அந்த காப்பீடு கட்டணம், முகவர் கழிவு அதாவது கமிஷன், ஏஜென்ட் கமிஷன், ஏற்றுமதி அபிவிருத்தி ஆகிய செலவுகளுக்கு வழங்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ட்ரேட். அதாவது ஏற்றுமதி வணிகத்துடைய நோக்கங்கள் என்ன? The important objective of the export include the following. First one, facilitating selling of goods to countries which
disparately need such goods. இந்த பொருட்கள் தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உதவி செய்யக்கூடியது. And expanding the market for goods by producing them on a large scale. இந்த பெரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான சந்தையை விரிவாக்கம் செய்தல். The next one, earning foreign exchange through export. இந்த ஏற்றுமதி மூலமாக அந்நிய செலாவணியை ஈட்டுதல், அதாவது அந்நிய செலாவணி செய்யக்கூடியது. The next, helping a country increase the national income. இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தை அதிகரிக்கக்கூடியது. The next, creating employment opportunity in a country by promoting of export oriented and export related enterprise. இந்த ஏற்றுமதி சார்ந்த மற்றும் ஏற்றுமதி தொடர்பு உடைய நிறுவனங்கள் மூலமாக அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியது. The next, generating revenue for the government in the form of customs and excise duties. இந்த சுங்க வரியும் மற்றும் தீர்வைகளுடைய மூலமாக அரசு இந்த வருமானத்தை கட்டுப்படுத்துது. The next, promoting mutual understanding and cooperation among the nation. இந்த நாடுகளுக்கு இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் கூட்டுறவை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். The next one, achieving optimum utilization of resource by large scale promotion of goods. இந்த பேரளவில் உற்பத்தியுடைய மூலதன வளங்களை அதனுடைய உத்தம அளவிற்கு பயன்படுத்தும் நிலையை அடையக்கூடியதாக இருக்குது. These are all the objectives of export trade. The next, export trade procedure. An exporter has to fulfill the formalities given below to export the goods out of the country. இந்த ஏற்றுமதி வணிகத்துடைய நடைமுறைகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரிசீவிங் த ட்ரேட் இன்கொயரி. ரிசீவிங் த ட்ரேட் இன்கொயரி, அதாவது வியாபார தகவல் வினவல். வியாபார தகவலை நம்ம என்ன பண்ணுறோம், வினவுறோம். எப்படி வினவுறது? எக்ஸ்போர்ட்டர் ரிசீவ்ஸ் trade inquiry, it means written request from the importer or his agent who intends to buy the product. In the first place, importer requests the exporters to supply the information given right below. இந்த ஏற்றுமதியாளருக்கு இந்த இறக்குமதியாளர்கிட்ட இருந்தோ அல்லது அவருடைய ஏஜென்ட் கிட்ட இருந்தோ அந்த பொருட்களை இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான எழுத்து மூலமான விசாரணையை பெறுகிறார். இதன் முதற்கட்டமாக சில நடவடிக்கைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிகேஷன் அபவுட் த குட்ஸ் லைக் சைஸ், டிசைன், குவாலிட்டி அண்ட் பிராண்ட் நேம். இந்த பொருட்களோட அளவு, வடிவம், தரம், அதனுடைய வணிக குறி, அதனுடைய பெயர் குறித்த விவரம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன், குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் அவைலபிள். தயாராக உள்ள பொருட்களுடைய அளவு எவ்வளவு. தென் ப்ரைஸ் பர் யூனிட். பொருளுடைய விலை எவ்வளோ, ஒவ்வொரு யூனிட்க்கு எவ்வளோ விலை. தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் ஷிப்மெண்ட். இந்த கப்பலில் உள்ள பொருட்களுடைய அனுப்புவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன. தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் பேமெண்ட். பணம் செலுத்துவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன. தென் போர்ட்டபிள் டெலிவரி டைம். இந்த பொருட்களை விநியோகிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு. தென் த பீரியட் அப் டு விச் இஸ் ப்ரப்போசல் டு இம்போர்ட் இஸ் வேலிட். அந்த இறக்குமதி விசாரணை செல்லுபடியாகக்கூடிய கால அளவு எவ்வளவு. இது எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்கொயரி, ரிசீவிங் ட்ரேட் என்கொயரி. தென் நெக்ஸ்ட் ஒன்,
receiving intent and sending confirmation. After the scrutiny of quotation or performer invoice, the buyer who intends to buy the goods sends an intent to exporter. The latter may either receive the order directly from the importer or through an agent who acts as an intermediary between the exporter and the importer. The agent receives commission for this intermediating service, and intent actually points to an order received from abroad for export of goods, that is, sale of goods. The intent contains the details in the box. இந்த இறக்குமதியாளர் இந்த வியாபார விற்பனைக்கு பிறகு அந்த ப்ராடக்டை வாங்குவதற்கான சரக்கு ஆணையை தானே அல்லது தன்னுடைய முகவர் மூலமோ அந்த ஏற்றுமதியாளருக்கு, அதாவது எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த சரக்கு ஆணை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கை ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு ஆதாரமாகும். இந்த சரக்கு ஆணை 2 நகரில் தயாரிக்கப்பட்டு அதை ஒரு நகர ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்கப்படும், மற்றொன்று இறக்குமதியாளர் தன்னிடம் வைத்துக்கொள்வார். ஒரு ரசீதை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பிட்டு இன்னொரு ரசீதை அவங்க ஃபைல் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதனுடைய கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டென்ட்ஸ், அதில் உள்ளடக்கம், அந்த லெட்டரில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீ ஒரு முறை பாரு. கண்டென்ட் ஆஃப் அன் இண்டென்ட். ஸோ அந்த இண்டென்ட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் சென்ட், அனுப்பப்பட்ட பொருளுடைய அளவு. தென் டிசைன் ஆஃப் கூட்ஸ், அந்த பொருட்களுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது. தென் ப்ரைஸ், அதனுடைய விலை. தென் நேச்சர் ஆஃப் பேக்கிங் ஷிப்மெண்ட், கப்பல் ஏற்றுமதிக்கான தன்மை எப்படி இருக்குது. மோட் ஆஃப் ஷிப்மெண்ட், எதன் மூலமாக நம்ம ஏற்றுறோம், அதாவது ஏற்றக்கூடிய முறை எப்படி இருக்குது. தென் பீரியட் ஆஃப் டெலிவரி, விநியோகிக்கக்கூடிய காலம் எப்போ. தென் மோட் ஆஃப் பேமெண்ட், கட்டணம் செலுத்தக்கூடிய முறை எப்படி. இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடியது. தென் இண்டென்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் டூப்ளிகேட். இண்டென்ட் என்ன பண்ணுறாங்க, டூப்ளிகேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது ஒரு நகலை தயாரித்து வச்சுருக்காங்க. 1 copy of the intent is sent to the exporter. ஒரு காப்பியை எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பிடுறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் த retained by the importer. அண்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய காப்பியை அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் வசம் கீப் பண்ணிக்கிறாங்க. kept in his record, அவருடைய ரெக்கார்டு, இம்போர்ட்டர் அவருடைய ரெக்கார்டை வச்சுக்கிறாரு. There are 3 type of intent, namely open intent, closed intent and confirmatory intent. 3 வகையான intent இருக்கு. என்ன அப்படின்னா open and close and confirmatory. First one, open intent. It gives complete freedom to exporter to choose type of goods, price, quality, method of packing, etc. இந்த ஓப்பன் இண்டென்ட்டில் என்ன இருக்குது, இந்த வகையானதில் உடைய ப்ராடக்டோடைய அந்த சரக்கினுடைய வகை என்ன, அளவு, தரம், விலை, கட்டுமானம் எப்படி, அதனுடைய பேக்கிங் பண்ணுறாங்க, மெத்தடு, இது எல்லாமே அது ஏற்றுமதியாளருடைய விருப்பத்திற்கு விடப்பட்டிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, க்ளோஸ்டு இண்டென்ட். It does not give any freedom to exporter. Importer specifies climate, the type of goods, price, quality, packing method and so on, which should be strictly observed by the exporter. இந்த வகையான சரக்காணையில் அந்த இறக்குமதியாளரே, அதாவது இம்போர்ட்டரே அந்த சரக்கினுடைய வகை,
என்ன, அதனுடைய அளவு எவ்வளோ இருக்கும், தரம் எப்படி இருக்கணும், விலை எப்படி இருக்கணும், கட்டுமான முறை எப்படி இருக்கணும் ஆகியவற்றை குறிப்பிட்டிருப்பார். அதை அந்த ஏற்றுமதியாளர் முழுமையாக கடைபிடிக்கணும். இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை ப்ராடக்ட் அனுப்பக்கூடியவங்க அதை கடைபிடிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், confirmatory indent. An indent is to be confirmed by importer or exporter, his agent, and the final indent is sent by importer thereafter. An indent is to be confirmed by importer or his agent. இந்த வகை சரக்காணைய அந்த இறக்குமதியாளரோ அல்லது அவருடைய முகவரோ உறுதி செய்வாங்க. இந்த சரக்காணை பின்னர் அதை அனுப்பப்படும். இறுதி சரக்காணை என்ன பண்ணுறோம், லேட்டராக அனுப்புவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்சிங் லெட்டர் ஆஃப் கிரெடிட். Under this stage, exporter intends to satisfy himself or herself about the trustworthiness of the importer. In this case, the exporter is requested to arrange a letter of credit in his favor. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இறக்குமதியாளருடைய பணம் செலுத்தும் திறன் அந்த ஏற்றுமதியாளர் அறிய வேண்டும். எனவே அவர் அந்த இறக்குமதி அந்த நாணய உறுதி கடிதம் ஏற்பாடு செய்து தருமாறு அவர் கேட்டுக்கிறார். Then next, letter of credit. It means LC is an undertaking by its issuer, means importer's bank, that bills of exchange drawn by the foreign dealer on the importer will be honored upon its presentation by exporter's bank up to a specified amount. In other words, it simply represents a guarantee given by the importer bank to the foreign dealer, it means exporter, that the amount in the bill will be honored upon its presentation by the exporter or his agent. There are different types of letter of credit. இந்த இறக்குமதியாளர் மீது ஏற்றுமதியாளர் வரையக்கூடிய மாற்றுமுறை உண்டியில் தன்னிடம் வரும்போது அதற்கான பணம் தருவதாக இறக்குமதியாளரின் வங்கி அளிக்கும் உறுதிமொழி அடங்கிய கடிதம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதை நன்கு அறிந்திருக்கணும். அந்த இறக்குமதியாளர் மட்டுமே வழங்கப்படணும். பின்னர் ஏற்றுமதியாளர் அந்த இறக்குமதியாளரின் பணம் செலுத்தும் திறனை பற்றி ஐயப்பட தேவையில்லை. Then next one, obtaining importer exporter code and RBI code number. Exporter has to apply in IORNITIC from 2A. It means ANF2A to the regional authority of the Director General of Foreign Trade, it means DGFT, and the region where the registered office of the company is located. Exporter has to maintain the number in all the shipping documents. However, IEC number is noted required where the goods are exported or imported for the personal use of importer and not for trade or manufacture or agriculture purpose. இந்த ஏற்றுமதியாளர் அந்த குறியீட்டு எண் பெறத்துக்கு அயல்நாட்டு வணிக பொது இயக்குநர மண்டல அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த ஏற்றுமதியாளர் தான் அனுப்பக்கூடிய அனைத்து கப்பலிட ஆவணங்களிலும் இந்த குறியீட்டு எண்ணை குறிக்க வேண்டும். ஆனால் சொந்த பயன்பாட்டுக்கோ அல்லது வேளாண்மை பயன்பாட்டுக்கோ பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டால் இந்த எண்ணை குறிப்பிட வேண்டியதில்லை. அவங்களுடைய
சொந்த பயனுக்கோ அல்லது வேளாண்மை செய்கிறதுக்கோ அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னம்னா அனுப்புகிறாங்க அப்படின்னா இது என்ன தேவையில்லை, இந்த எண்ணை குறிக்க தேவையில்லை. தென் நெக்ஸ்ட் ஒன், obtaining registration cum membership certificate from Export Promotion Council or Commodity Board. An exporter is required to obtain RCMC from Export Promotion Councils or Commodity Board or Development Authority in order to avail himself or herself of export incentives, concessions and other facilities offered by government, for example cash compensatory support and benefit of promotional scheme from government. இந்த ஏற்றுமதியாளர் இந்த கவர்மெண்ட் வழங்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டுக்கு தொடர்பான சலுகைகளை பெற வேண்டுமெனில் அந்த எக்ஸ்போர்ட் வளர்ச்சி குழுவிட்ட அதனுடைய உறுப்பினர் சான்று பெற்றிருக்க வேண்டும். என்ன பெற்றிருக்கணும்? அதனுடைய மெம்பர்ஷிப் சான்று பெற்றிருக்கணும், சர்டிஃபிகேட் பெற்றிருக்க வேண்டும். The next one, manufacturing or procuring goods and packing items. Exporter steps into manufacturing and procuring of goods required by the importer, where the materials required for manufacturing of goods are subject to excise duty. The exporter has to apply to Export Commissioner for exemption from excise duty if the goods are meant for export along with the invoice, AR4 or AR5 and other documents. The excise commissioner would issue excise clearance certificate if he is satisfied with the documentation made by exporter. If the exporter has already paid excise duty, he can get refund from the Directorate of Drawback functioning under the Ministry of Finance. அந்த ஏற்றுமதியாளர் இந்த இறக்குமதியாளர் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டரை குறிப்பிட்ட பொருட்களை உற்பத்தி செய்தோ அல்லது கொள்முதல் செய்தோ அவங்களே என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை மேனுஃபேக்சரிங்கோ அல்லது பர்ச்சேஸோ பண்ணி வச்சுருக்கணும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர் அவர் செய்ய வேண்டிய பொருட்களை உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை அதுக்கு தேவையான சுங்கத்தீர்வையை செலுத்த வேண்டியிருப்பின் அதிலிருந்து விலக்கு பெறக்கூடிய உரிமை உரிய படிவத்தில் அவர் என்ன பண்ணணும், ஏற்றுமதி ஆணையருக்கு விண்ணப்பிக்கணும். அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுக்காக அந்த டியூட்டி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த படிவத்திலேருந்து அவங்க எடுக்கணும், பர்மிஷன் வாங்கணும், படிவம் ஃபில் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஏற்றுமதியாளர் சரிபார்த்து சான்று ஒன்றை வழங்குவார். எனினும் அந்த ஏற்றுமதியாளர் ஏற்கனவே சுங்கத்தீர்வை அதாவது எக்ஸைஸ் டியூட்டி செலுத்தியிருந்தார்னா அதை திரும்ப பெறுறதுக்கும் சுங்கவரி தீர்ப்பை செலுத்த இயக்குனர் அதாவது டைரக்டர் ஆஃப் ட்ராபேக் அவர்களுக்கு விண்ணப்பித்து அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதை என்ன பண்ணலாம், திரும்பவும் பெற்றுக்கலாம். தென் த எக்ஸ்போர்ட்டர் proceeds to collect the goods from the factory or purchase it from the market. These goods have to be packed as per the specification given by the importer. Where such instructions are not specifically given by the importer, the goods can be packed keeping in mind the safety and freight charges in respect of the consignment. The goods packed are marked distinctly to facilitate easy identification of goods of specific importer. The marketing reveal the name of the importer, port of destination and weight of consignment.
இந்த ஏற்றுமதியாளர் அதாவது எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்கு குறிப்பிட்ட பொருளை தொழிற்சாலையிலிருந்தோ அல்லது சந்தையிலிருந்தோ தருவித்து கொள்ள வேண்டும். அந்த இம்போர்ட்டர் குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த பொருட்களை கட்டுமம் செய்யணும், பேக்கிங் செய்யணும். ஸோ அவர் அந்த நிபந்தனைகள் எதுவும் குறிப்பிடலை அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டர் அந்த பொருட்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அந்த பேக்கிங் செய்யணும். மேலும் அதனுடைய ப்ராடக்டுடைய குறியீடு என்ன, அந்த இறக்குமதியாளர் எழுதியில் அடையாளம் காணக்கூடிய வகையில் செய்யப்படணும். அந்த கட்டும குறியீட்டில் இறக்குமதியாளருடைய பெயர் இருக்கும், சேர வேண்டிய துறைமுகம் எங்கே இருக்கோ, சரக்கினுடைய எடை எவ்வளோ ஆகியவை குறிப்பிட வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், export inspection certificate. After the goods have been packed as per the specification of importer, the exporter has to apply to the export inspection agency or other designed agency. In this connection, the agency sends an inspector to inspect the consignment mean for export. If the inspector is satisfied with the packing, he or she issues a certificate mentioning that goods exported adhere to specification made by the exporter. This certificate is termed as export inspection certificate. It is required by the customs authorities for the shipment of goods. இந்த பொருட்களை பேக்கிங் செய்யப்பட்ட பிறகு அந்த ஏற்றுமதியாளர் அதாவது எக்ஸ்போர்ட்டர் இந்த எக்ஸ்போர்ட் ஆய்வு முகமைக்கு விண்ணப்பித்து சான்று பெறணும். அப்படி எக்ஸ்போர்ட் ஆய்வாளர் அந்த கட்டும முறையில் திருப்தி அடைந்தால் அந்த சான்று ஒன்று வழங்குவார். இந்த சான்று அந்த பொருட்களை காப்பீடு செய்வதற்கு பயன்படும். Then next, insurance of goods. Exporter has to arrange for getting the goods insured to protect them against the various risks like deterioration, collision, immersion, fire, entry of sea water, etc. as per the insurance of importer if any. இந்த ஏற்றுமதியாளர் சரக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உரிய நிறுவனத்தில் அந்த காப்பீடு செய்திருக்கணும். அந்த காப்பீடு அப்படிங்கிறது அந்த கப்பல் சேதமடைஞ்சாலோ அல்லது ஒன்றோடு ஒன்று மோதுதல், ஸோ கப்பல் மூழ்குதல், தீ விபத்து ஏற்படுதல், கடல் நீரில் கப்பல் புகுதல், கடல் நீர் கப்பலில் புகுதல் போன்ற இடர்களுக்கு செய்யப்பட வேண்டும் இந்த இன்சூரன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், certificate of origin. Import regulation of foreign countries may require that all the importer consignments must accompany a certificate of origin. This certificate certifies that goods which are exported have been manufactured in a particular country. In India, Chamber of Commerce, Trade Association, Export Promotion Council have been empowered to issue such a certificate. It will be sent to importer. This certificate helps the importer to get concessions on import duty on the goods imported based on the bilateral trade agreement between the countries. இந்த இறக்குமதி ஏற்றுமதி வணிக நடைமுறையில் தோற்றுவாய் சான்று மிக முக்கிய ஆவணமாக இருக்குது. என்ன சான்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சான்று இந்த ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருள் குறிப்பிட்ட நாட்டில்தான் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உறுதிமொழியை இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த வணிக வங்கிகள், இந்திய வணிகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு, ஏற்றுமதி வளர்ச்சி குழு போன்றவை இந்த சான்றை வழங்க அதிகாரம் பெற்ற நிறுவனங்களாக இருக்குது.
இந்த சான்று இருமுறை வணிக ஒப்பந்தம் உள்ள நாடுகளில் இறக்குமதியாளர் இறக்குமதி தீர்வையிலிருந்து சலுகை பெற உதவுது. இறக்குமதியாளர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு உண்டான தீர்வை பெறத்துக்கான சலுகையை பெறுவதற்கு இது உதவுது. தென் நெக்ஸ்ட்டு கவுன்சிலர் இன்வாய்ஸ், where the customs duties are charged on the basis of value of goods at port. The customs officer are empowered to open the consignment to calculate duties in order to avoid this problem. Exporter obtain consular invoice and send it over to the importer. இந்த பல நாடுகளில் இந்த இறக்குமதி வரியானது இந்த சரக்குடைய மதிப்பில் அடிப்படையில் விதிக்கப்படுது. அந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய தொகை சரியானது தானா அப்படின்ட்டு அந்த இம்போர்ட்டர் நாட்டில் இருக்கக்கூடிய சுங்க அதிகாரிகள் எக்ஸைஸ் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் முதல்ல உறுதி செய்து கொள்ள விரும்புவாங்க. அதன்படி அந்த இறக்குமதி ஆகக்கூடிய சரக்குடைய மதிப்பு சரியானதான் என்று சான்று பகரக்கூடியதா ஆவணம் இந்த வணிக தூதரவர் அது கொடுக்கக்கூடியதா இருக்கு. திஸ் டாக்குமெண்ட் இஸ் சைன்டு பை த கன்சூல் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி stationed in exporters country. Hence, customs officer at the port of destination will not open the consignment and simply assess customs duty based on the value declared in the invoice. They simply accept the invoice as true statement of the content of the consignment. இதுக்கான படிவத்தில் இந்த ஏற்றுமதியாளர் அதாவது எக்ஸ்போர்ட்டர் விவரங்களை பூர்த்தி செய்து அவருடைய நாட்டில் பணிபுரியக்கூடிய வணிக தூதர்கிட்ட கையொப்பம் பெற்று இந்த இறக்குமதியாளருக்கு அதாவது இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைப்பார். அந்த இம்போர்ட்டர் நாட்டு சுங்க அதிகாரிகள் அந்த சரக்கு கட்டுமத்தை திறந்து பார்க்காமலே இடாப்பில் குறிப்பிட்டுள்ள மதிப்பில் அடிப்படையிலே சுங்கத்தீர்வை விதிப்பார். அதில் எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த மதிப்பிலே அதை அவர் குறித்து கொள்வார். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.